ஹலோ சந்திரா. என்னங்க, நான் சொன்ன மாதிரி என் மாமா பழக்க மாட்டாருன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டீங்களா? ஊருக்குள்ள என்ன சொல்றது, ஊரை கூட்டி ஊர் பெரியவங்க முன்னாடியே சொல்லிட்டேன். இதையெல்லாம் கேட்டு எல்லாரும் பயந்துருப்பாங்களே. அப்போ கார்த்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவசர அவசரமா கிளம்புனது அங்க வர்றதுக்கு தானா? அங்க வந்து கார்த்தி என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்லுவான், இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடியும், மாமா நல்லபடியா வருவாரு, அதோட நீங்க எல்லாரும் அவருக்காக வேண்டிக்கிங்கன்னு சொல்லி ஊரு முன்னாடி பேசிட்டு போயிருக்கான். இந்த ஊர்க்காரங்களும் அவனுக்கு ஆதரவா பேசிட்டு ஒன்னும் சொல்லாம எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? எல்லாரையும் சாமி கிட்ட வேண்டிக்க சொன்னானா? அப்போ அவனும் உள்ளுக்குள்ள பயந்துதான் இருக்கான். அந்த கார்த்தியோட பயத்துக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். நாளைக்கு ஆபரேஷன்ல ஏதாவது ஒன்னு ஆகி அவன் செத்துட்டா கும்பாபிஷேகமும் நடக்காது. ஊர் ஜனங்க முன்னாடி சவால் விட்ட கார்த்தியும் ராஜா சேதுபதியும் அதே கோவில் வாசல் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பாங்க. கேட்க நல்லா தான் இருக்கு சந்திரா, ஆனா அதை எப்படி செயல்படுத்த போறோம்? எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு திரும்ப லைன்ல வந்து என்ன பண்ணலான்னு எல்லா பிளானையும் சொல்றேன். சரி சந்திரா. அப்புறம் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னங்க? இந்த சிவனாண்டிக்கு உன்னை விட பொருத்தமான ஜோடி வேற யாரும் இருக்க முடியாது. ரேவதி, இப்ப எதுக்கு நீ எதையதையே பேசிட்டு இருக்க? எங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பேசுறது உன் அம்மாவை எவ்வளவு வேதனைப்படுத்தும் தெரியுமா? சித்தி, பழைய காயத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தா வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அப்பாவுக்கு பதிலா நான் அடிபட்டு ஐசியூல சீரியஸா படுத்துட்டு இருக்கும் போது அம்மா என்ன வந்து பார்க்க கூடாதுன்னு யாராவது தடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அத்த, பிடிவாத பிடிக்காதீங்க அத்த. மாமா பாட்டிய பார்த்தா, பாட்டி குரலை கேட்டா கண்டிப்பா மாமா கண் முழிப்பார் அத்த. புரிஞ்சுக்கோங்க பிளீஸ். பாட்டி, நம்ம பேச வேண்டியதை பேசியாச்சு. நீங்க வாங்க. என்ன ரோகிணி, கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்து முடிஞ்சிருக்கு, இதுல இருந்து கூட அத்தை தான் தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எப்படியோ ரேவதி துணிஞ்சு பாட்டிய உள்ள கூட்டிட்டு போயிருக்கா, அது வரைக்கும் சந்தோஷம். இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அக்கா, பாத்தியா இவ பண்றத? கார்த்தி தான் தன் புருஷன்னு இன்னும் இவளுக்கு தெரியவே இல்ல. அது தெரியாமலே அந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் காட்டுறா. இதுல கார்த்தி தான் இவ புருஷன்ற உண்மை இவளுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான்க்கா. மொத்த குடும்பமும் உன்னை தனியா விட்டுட்டு அங்க போயிடும். உண்மைதான் சந்திரா. முடிஞ்ச வரைக்கும் கார்த்தியை பத்தின எந்த விஷயமும் ரேவதிக்கு தெரியக்கூடாது. முடிஞ்ச வரை நீயும் நானும் எந்த உண்மையை ரேவதிக்கு சொல்ல போறதில்ல. ஆனா புரியுது, எல்லாம் அந்த மருதுவால வந்தது. அவன் ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் என்னை பார்த்து பேச பயப்படுறவங்க கூட என் பக்கத்துல நின்னு பதிலுக்கு பதில் பேசிட்டு போறாங்க. எல்லாம் என் நேரம். அக்கா, இனிதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லனா இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். பாத்துக்க. ஐயா ரசரசா, ரசரசா, ஐயா சாமி, ஐயா ஐயா, அம்மா வந்திருக்க, கண்ணை திறந்து பாரு சாமி. ஐயா கண்ணை திறந்து பாருயா. என் பிள்ளை இப்படி கிடக்கிறத பாக்குறதுக்கா நான் இந்த உசுர வச்சிருக்கிறேன். ஐயா ரசரசா, என் கண்ணை திறந்து பாருப்பா. அம்மாடி, என்னம்மா அது? வயிற்றுல இவ்வளவு பெரிய கட்டு. அந்த பாவிக்கு எப்படிமா மனசு வந்தது இவனை குத்துறதுக்கு? ஐயோ ஐயா, ராசராசா, கண்ணை திறந்து பாரியா. ராசராசா, இப்படி நீங்க அழுதா அப்பா உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுவாரு. தைரியமா 4 வார்த்தை பேசுங்க. எப்படிமா தைரியமா பேசுவேன்? வயசான காலத்துல என் புள்ள உசுருக்கு போராடி படுத்து கிடக்குறான்னு கேள்விப்பட்டதும் எனக்கு எங்க இருந்துமா தைரியம் வரும்? நான் பெத்த ஒரே பொண்ணையும் அவளையும் சாமிக்கு தூக்கி கொடுத்துட்டு இருக்கிற ஆம்பளை பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம்னா ஏம்மா முடியலையம்மா ரேவதி.
அழாதீங்க பாட்டி, அப்பாக்கு எதுவுமே ஆகாது. முடியலடா கண்ணு, என்னால அழாம இருக்க முடியல. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோன்னு வைராகியத்தோட இருந்தனே. என் புள்ள இப்படி படுத்து கிடக்குறானேம்மா, இத பார்த்துட்டு நான் எப்படிம்மா அழாம இருப்பேன்? அம்மாடி ரேவதி, எல்லாரும் மாதிரியும் நானும் 2 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குனேன். அந்த சாமிக்கே பொறுக்கல, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சு கூட்டிட்டு போயிட்டா. இருக்கிற ஒரு பிள்ளையும் பிரிஞ்சு கிடக்கிறதுக்கா நான் இன்னும் உசுரோட இருக்கிறேன். ஐயா ராசராசா, கண்ணை திறந்து பாரியா. பாட்டி, ராசராசா. இந்த ஆபரேஷன் முடிஞ்சு அப்பா வரும்போது நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். அந்த நம்பிக்கையில தாம்மா என் பேரன் கார்த்தி என்னென்னமோ பண்ணி பாக்குறான். ஆனா நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்டியம்மா. மறந்துட்டேனா? என்ன பாட்டி சொல்றீங்க? நான் என்ன மறந்தேன்? இல்லம்மா, என் மருமக அதான் அவ அம்மா சாமுண்டீஸ்வரி, அவ நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வோன்னு சொல்ல மாட்டாளான்னு, அவ மறந்துட மாட்டாளான்னு